பாக்குறதுக்காண்டி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம். இதுக்கு நான் மட்டுமாவது போயிட்டு வந்திருப்பேனேடி. உங்க மேல எந்த தப்பும் இல்ல நீ. எல்லாம் என் மேலதான் நீ. நான் தான் நீங்க போக வேண்டாங்கிற இடத்துக்கும் நான் தான் அக்காவை அழைச்சிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ. என்னாலதான் நீ இப்படி அக்கா மயக்கமாயிருக்கா. ஐயோ கடவுளே, இல்ல சுமதி. ஐயோ கண் முடிச்சிட்டா. அக்கா அக்கா நீ எப்படிக்கா இருக்க? நீங்கெல்லாம் யாரு? நீங்க ஏன் என் பக்கத்துல இருக்கீங்க? வெளியில போங்க, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. தங்கச்சிக்கா, என்ன மறந்துட்டியா? என் பேரு சுமதி. மாமி, என்ன மறந்துட்டியா? நான் தான் உன்னோட அண்ணி. என்னங்களே ஏன் மறந்துட்ட? யாரு நீங்கெல்லாம்? அண்ணியும் சுமதியும். மரியாதையா வெளியில போறீங்களா? நிறைய வெளியில போங்க. அக்கா ஏக்கா? ஏன் உன் குரல்லாம் இப்படி மாறி இருக்கு? என்ன காரணம்? இதோ பாருங்க, வெளியில போங்க. இப்ப வெளியில போறீங்களா இல்ல நான் இப்ப போட்டா? மாமி, இந்த பட்டா பத்திரம்லாம் என் பேர்ல தான் இருக்கு. என்னையே வெளியில போன்னு சொல்ற, உனக்கு என்ன தைரியம் இருக்கா? யார்கிட்ட போய் யார் கை நீட்ட? என்னையே அடிக்க கை வாங்கிட்டில. இனிமே நான் ஏன் அடிக்க கை வாங்கிட்டில? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? இப்ப பாரு என்னோட சக்தி என்னன்னு. நல்ல வேளை நம்ம இங்க வந்துட்டோம். அண்ணி தனியா மாட்டிட்டு இருக்காங்க பாவம். அங்க என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியல. சாரி அண்ணி. அம்மா, ஐயோ கடவுளே வலிக்குதே. ஐயோ ஐயோ என்ன இப்ப என்னோட சக்தியை நீ புரிஞ்சுக்கோ மானிட ஜென்மமே. இப்போது இந்த பேயின் சக்தியை விட உனது சக்தி அதிகமா?